தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி அப்படிங்கிறது இதுவரை எந்த ஒரு கட்சியாலையும் சாத்தியமாக்க முடியாத ஒரு சில விடயங்களை நாம் தமிழர் கட்சி செய்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று சண்டையிடுவது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. அதை தாண்டி இடைத்தேர்தல்னு வந்துட்டா எதிர்கட்சிகள்லாம் அலறி அடித்து ஓடும் சூழல்ல நாம் தமிழர் கட்சி மட்டும் ரொம்ப தைரியமாக களத்துல சண்டையிடுவது அப்படிங்கிறது பெரிய அளவு மக்களை நாம் தமிழர் கட்சி பக்கம் கவர்ந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடைத்தேர்தல் களமாக இப்போ ஈரோடு கிழக்கும் மாறி இருக்கு. அதுலயும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பெரியார் பிம்பத்தை அடித்து உடைத்து சுக்குநூறாக்கிய சூழல்ல அவருக்கு போகிற இடமெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பெரியாரை பிடிக்காதவர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது சீமானுக்கு உயர்ந்துட்டே வருது. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியின் கேடஸும் ஈரோடு கிழக்குல களமிறங்கி களத்தை தங்கள் பக்கம் திருப்புறதுக்கான வேலையில ரொம்ப சிறப்பா ஈடுபட்டு வராங்க. சோ ஒரு படி திமுகவை விட நாம் தமிழர் கட்சி ஒரு எட்ஜில இருக்கிற மாதிரி தான் ஈரோடு கிழக்கு தெரியுது. அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியிடம் துடிப்பான கேடஸ் பிளஸ் ஒரு வைப்ரண்டான லீடர் அப்படின்ட்டு ஒரு இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி இயங்கிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு புறம் திமுகவை எடுத்துக்கிட்டா அவர்களுக்கு வைப்ரண்டான லீடரும் கிடையாது, உண்மையான கேடஸும் கிடையாது. முழுக்க முழுக்க பணத்தையும் அதிகாரத்தையும் வைத்துதான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற நோக்கில செயலாற்றிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட திமுக இப்போ நாம் தமிழர் கட்சியின் கரங்கள் கொஞ்சம் ஈரோடு கிழக்குல ஓங்குற சூழல்ல வேற வழியே இல்லாம ஈரோடு கிழக்குல உள்ள வட இந்தியர்களிடம் சரணாகதி ஆயிருக்காங்க. அந்த அளவுக்கு அவர்களிடம் மண்டிடுற மாதிரி ஹிந்தில எல்லாம் போஸ்டர் அடிச்சு ஓட்டு கேட்கக்கூடிய வேலையை செய்துட்டு இருக்காங்க. இது திமுக வட இந்தியர்களிடம் மண்டிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான சண்டையில குறுக்கு வழியில ஜெயிக்கிறதுக்கான வழியை கையில் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியின் தம்பி தங்கைகள் குற்றம் சாட்டுறாங்க. அந்த அளவுக்கு தமிழர்ன்ட்டு நாம் தமிழர் கட்சிக்கு முன்னாடியே இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசக்கூடியதுதான் திமுக. சொல்ல போனா அண்ணா அவர்கள் இந்திக்கு எதிராக கடுமையாக பார்லிமெண்ட்லயே பேசிய பேச்சுக்கள்லாம் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் வழிவந்த திமுக இப்ப இறுதியா நாம் தமிழர் கட்சியை சமாளிக்க முடியாம ஹிந்திக்காரர்கள் காலில் போய் விழுவது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் களத்துல உச்சு கவனிக்கப்படக்கூடிய ஒரு விடயமா பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு ஊடகங்களுமே திமுகவை இந்த விடயத்துல வச்சு செய்யறதையும் பார்க்க முடியுது. ஆனா ஒரு விடயம் இதன் மூலமாக ரொம்ப தெளிவாகவே தெரியுது. திமுக வெற்றி பெறணும், தேர்தல் அரசியல்ல வெல்லணும் அப்படின்னா எந்த எல்லைக்கும் போவார்கள் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். அந்த அளவுக்கு ஹிந்தி வேண்டாம் போடா அப்படின்ட்டு தொடக்க முதலே பாஜகவுக்கு எதிரான ஒரு கோஷத்தை முன்வைத்தது திராவிட கூடாரம் தான். ஆனா அவர்களே இப்போ சீமான வீழ்த்துறதுக்காக ஹிந்திக்காரர்களிடம் அடிபணிந்து போவது அப்படிங்கிறது திமுகவின் முகத்திரை மக்களிடம் அம்பலப்படுவதாகவே பார்க்கப்படுது. நன்றி, வணக்கம்.